இந்த வீடியோவில் நம்ம லீட் கோட் நம்பர் 141 லிங்க்டு லிஸ்ட் சைக்கிள் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். எந்த அப்ரோச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டார்டாய்ஸ் அண்ட் ஹேர் பாயிண்டர்ஸ். அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிறத நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன் டு இட். Let us see our example. இங்கே ஒரு linked list இருக்குது 3201 அப்படின்னு. இங்கே இருக்க 1 வந்து திரும்ப 2 ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்தாலே தெரியுது இதில் வந்து ஒரு சைக்கிள் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எந்த அப்ரோச்சில் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஒரு பாயிண்டர் வந்து ஸ்லோவாக 1 by 1 மூவ் ஆகும். அதுவே இன்னொரு பாயிண்டர் வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். as I already said, ஒரு பாயிண்டர் வந்து 1 ஸ்டெப் மூவ் ஆகும் அண்ட் another பாயிண்டர் வந்து 2 ஸ்டெப் மூவ் ஆகும் அட் அ டைமில். ஸோ இந்த சைக்கிளில் வந்து எப்போ அந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஸ்லோ பாயிண்டர் மீட் பண்ணுதோ அப்போ சைக்கிள் ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஸ்லோவை மீட் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அதில் சைக்கிள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாயிண்டரும் ஃபாஸ்ட் பாயிண்டரும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து இருக்குது. அண்ட் செகண்ட் ஐட்ரேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அப்படிங்கிறது 1 ஸ்டெப் மூவ் ஆகும் அண்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது 2 ஸ்டெப் மூவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகும்னா அதே மாதிரி ஸ்லோ 1 ஸ்டெப் மூவ் ஆகும், ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு 2 ஸ்டெப் மூவ் ஆகும். இப்போ அந்த சைக்கிள் மாதிரி வந்ததுன்னா இப்போ 2 அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபாஸ்ட் இருக்கும். அண்ட் ஸ்லோ அப்படிங்கிறது 1 ஸ்டெப் மூவ் ஆகும் அண்ட் ஃபாஸ்ட் வந்து 2 ஸ்டெப் மூவ் ஆகும். இப்போ இது வந்து ஃபாஸ்ட் அப்படிங்கிற பாயிண்டர் வந்து ஸ்லோ பாயிண்டரை வந்து மீட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படி மீட் பண்ணால் இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ கோட் இம்ப்ளிமெண்டேஷன் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க்டு லிஸ்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து அந்த நோட்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணணும். ஸோ அதனால ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். வைல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான் இது வந்து கண்டினியூ ஆகணும். அதாவது இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நோட்ஸ் இருக்கிற வரைக்கும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஸ்லோவை வந்து 1 ஸ்டெப் மூவ் பண்ணுறோம் அண்ட் ஃபாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து ஸ்லோ டாட் நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போது வந்து இந்த ஃபாஸ்ட் வந்து ஸ்லோவை மீட் பண்ணுச்சு அப்படின்னா சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் ஈஸி சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.